நமது ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லாரும் நான் வாழ்த்துகிறேன். நேற்று தினத்தில் நாம் வேதம் எங்கே கிடைத்தது, அதை எத்தனை பேர் எழுதினார்கள் என்று பார்த்தோம். இன்றைக்கு வேதத்தை குறித்து சில காரியங்களை தியானிப்போம். இந்த வேதமானது முதல் 5 புத்தகங்கள், பஞ்சாங்கமம் என்பார்கள். ஆதியாகமத்திலிருந்து 5 புத்தகங்கள். இதை எழுதினது மோசே. அடுத்தபடியாக இந்த வேதத்தை இப்படியாக பிரிக்கிறார்கள்: தீர்க்கதரிசிகள், வேதத்தை எழுதினவர்கள் தீர்க்கதரிசிகள், சிறிய தீர்க்கதரிசிகள், ராஜாக்கள், பாடல் புத்தகங்கள், அதுக்கு அடுத்து ஹிஸ்டரி. மத்தேயிலிருந்து எடுத்துக்கணும்னு பார்த்தால், அன்றாகிய இயேசு கிறிஸ்து எங்கே பிறந்தார், எங்கே வளர்ந்தார், எத்தனை வருடம் இந்த உலகத்தில் வாழ்ந்தார், அன்றாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை சரித்திரத்தை பார்க்கிறோம். இப்படியாகத்தான் வேதத்தை நாம் பிரிக்கின்றோம். இப்போ தீர்க்கதரிசி என்று சொல்லும்போது மோசே வருகிறார். 5 புத்தகங்களை எழுதினவர் மோசே வருகிறார். தீர்க்கதரிசி புத்தகத்தில் ஆதியாகமும், யாத்திராகமும், லேவியாகமும், எண்ணாகமும், உபாகமும், இது வரைக்கும் இந்த 5 புத்தகங்கள் வரைக்கும் மோசே எழுதினார். யெகோசுவா, நியாயாதிபதிகள், ருத்து, சாமுவேல், 1 சாமுவேல், 2 சாமுவேல், 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள், 1 நாளாகமம், 2 நாளாகமம், எஸ்தர். இங்கே பார்த்தீங்களா, யெகோசுவா, நியாயாதிபதிகள், ருத்து, சாமுவேல், ராஜாக்களின் புத்தகத்தை ராஜாக்கள் எழுதுகிறார்கள். எஸ்ரா, நகோமியா, எஸ்தர், யோபு, இது பாடல் புத்தகம். யோபு, சங்கீதம், நீதிமொழிகள், அகமம், பிரசங்கி, உன்னத பாட்டு. இங்கே ஏசையா அங்கே வரும்போது அவர் தீர்க்கதரிசி. ஏசையா, எரேமியா, புலம்பல், எசேக்கியேல், தானியேல், இவர்கள் பெரிய தீர்க்கதரிசிகள் என்னப்படுகிறார்கள். ஓசியா, யோவேல், ஆமோஸ், உபதியா, யோனா, மீகா, நாகூம், அபாகுக்கு, சொப்பனியா, ஆகாய், சகாரியா, மல்கியா, இவர்கள் சிறிய தீர்க்கதரிசிகள். இன்னும் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் அப்போஸ்தலர். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இவர்கள் ஹிஸ்டராஜிக்கல் புக் என்றால் அன்றாகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை சரித்திரத்தை குறித்து காணப்படுகிறது. அப்போஸ்தலர், ரோமர், 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர், கலாத்தியர், எபேசியர், பிலிப்பியர், கொலோசியர், 1 தெசலோனிக்கர், 2 தெசலோனிக்கர், 1 தீமோத்தி, 2 தீமோத்தி, தீத்து, இது அப்போஸ்தலனாகிய பவுல். பிலிப்பியர், எபிரியர், யாக்கோபு, 1 பேதுரு, 2 பேதுரு, இவைகள் பேதுரு எழுதினார்கள். 1 யோவான், 2 யோவான், 3 யோவான், இவைகள் யோவான் எழுதினது. வெளிப்படுத்தின விசேஷம் யோவான் எழுதினது. யூதா புத்தகம். இப்படி இதை நாம் எப்படி பார்க்கும் என்றால், முதல் 5 புத்தகங்களை பஞ்சாங்கமும், மறுபடியும் ராஜாக்கள், பெரிய தீர்க்கதரிசிகள், பாடல் புத்தகங்கள், சிறிய தீர்க்கதரிசிகள், ஹிஸ்டராஜிக்கல்
ஆண்டவராகிய மத்தேயு அவைகளெல்லாம் எடுத்து சுவிசேஷ பாடங்கள் எடுத்துக்கொள்ளும்போது அவைகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வரலாறை குறித்ததான புத்தகங்கள். அவை 4. இவை 4. அதுக்கப்புறம் இருக்கிறதை அப்போஸ்தலர்கள் எழுதினார்கள். இப்படித்தான் நாம் வேதத்தை வாசிக்க வேண்டும். முதல் 5 பஞ்சாங்கமம் அதை வாசித்து, அதுக்கப்புறம் ராஜாக்களை வாசிக்க வேண்டும். அதுக்கப்புறம் பெரிய தீர்க்கதரிசிகள், சிறிய தீர்க்கதரிசிகள், அன்றைய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை வரலாறு, அதுக்கப்புறம் அப்போஸ்தலர்கள். இன்னும் இருக்கிறதை நாம் வருங்காலத்திலே தியானிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.